ஸ்வீட் ஸ்டஃபிங் பணியாரம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் இட்லி மாவு இருக்கப்போ இந்த ஸ்வீட் பணியாரம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி மாவில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நம்ம மேலே கோட் பண்ண போகிறோம். ஸோ சக்கரை பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா 1 கப் வேர்க்கடலையை அரைச்சி போட்டுக்கோங்க. இது வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறின அப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண பால்ஸ்லாம் தோசை மாவில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. தோசை மாவோட சேர்த்து எடுங்க. மாவு லைட்டாக கூட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. பணியாரக்கல்லில் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண பால்ஸ்லாம் மாவோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்த அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக திக் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஸ்வீட் பணியாரம் ரெடி. வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாதப்போ இந்த ஸ்வீட் பணியாரம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.